ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையா. இன்னைக்கு நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் ஆசை. வசந்த் சார் டைரக்ஷனில், மணிரத்னம் சார் ப்ரொடக்ஷனில், நம்ம தேவா சார் மியூசிக்கில் வெளிவந்த இந்த படம் சூப்பர் ஹிட்னு சொல்லணுங்க. நம்ம தல அஜித் சார் நடிச்சிருப்பாங்க. அஜித் சாருக்கு ஒரு நல்ல பிரேக் கொடுத்த படம்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார் நம்ம வசந்த் சார். வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். படத்தோட ஹீரோ நம்ம அஜித் சார், ஹீரோயின் நம்ம சிவலட்சுமி மேம். ஜீவாங்கிற கேரக்டரில் அஜித் சாரும், யமுனாங்கிற கேரக்டரில் சிவலட்சுமி மேமும் பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் தான் பயங்கரமான வில்லனாக நடிச்சிருப்பார் மாதவன் மேஜருங்கிற கேரக்டரில். வடிவேலு சார் வந்து ஜீவாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. ரோஹிணி மேடம் வந்து சிவலட்சுமியோட அக்காவாக நடிச்சிருப்பாங்க கங்காங்கிற கேரக்டரில். பூர்ணம் விஸ்வநாதன் சார் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. நிழல்கள் ரவி வந்து கேப்டன் ஹரிஹரனாக நடிச்சிருப்பார். தாமு மயில்சாமியெல்லாம் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. நம்ம எஸ்ஜே சூர்யா சார் கூட ஒரு சின்ன ரோலில் ஒரு ஆட்டோ டிரைவராக அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு தங்கச்சி ஒரு அக்காவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அதாவது நம்ம யமுனா கங்காவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. கங்கா வந்து 4 வருஷமாக வீட்டுக்கு வராததாகவும் சீர்வரிசை பிரச்சனைனால இவ்வளோ நாள் வராமல் இருக்கிற மாதிரியும் எழுதுகிறாங்க. இப்போ தான் அத்தை மாமா இல்லைல்லவும் கூட எப்படியாவது வீட்டுக்கு வாங்குற மாதிரி எழுதுகிறாங்க. இதோட என்னோடய ஃபோட்டோவும் அனுப்புகிறேன், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணி இங்கே ஒரு பஸ்ஸில் காமிக்கிறாங்க. யமுனா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. அப்போது நம்ம தல அஜித் சார் வந்து ஜீவானந்தம் கேரக்டர் அறிமுகமாகறாரு. ஓடி வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அப்போது நம்ம யமுனாவை பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போது யமுனா வந்து டிக்கெட் தொலைச்சிட்றாங்க. அப்போது ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இப்போ யமுனா வீட்டுக்கு வரும்போதே அவங்க அப்பா வெளியில் ரெடியாக இருக்காங்க. யமுனா, நீ எழுதின கடிதத்துக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு, அக்காவும் மாமா வந்திருக்காங்கன்னொன்னே அவங்களுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ரோஹிணி மேடம் கங்கா கேரக்டர் அறிமுகமாகறாங்க. குட்டி குழந்தை ஒன்று வச்சுருக்காங்க. 2 பேரும் அந்நேரம் ஒரு ரொம்ப நல்ல அருமையான ஒரு கான்வர்சேஷன் போகும் அக்கா தங்கச்சிக்குள்ள பாசத்தை வச்சு. அப்போது அவங்க மாமாவும் உள்ளே இருப்பார். அப்போ வந்து யமுனாவை பார்க்கும்போது அவர், நான் இந்த வேலைக்கு கிளம்பிட்டேன், வந்து பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். அதுதான் நம்ம பிரகாஷ்ராஜ் சார். மேஜர் மாதவனாக நடிச்சிருப்பாங்க. ஆர்மியில் ஒர்க் பண்ணுவார், பெரிய போஸ்டிங்கில் இருப்பார். அகெயின் நம்ம ஜீவாவும் நம்ம யமுனாவும் பஸ்ஸில் மீட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கான்வர்சேஷன் போகும். சின்ன சின்ன லவ் சீன்ஸாக அழகாக எடுத்திருப்பாங்க நம்ம வசந்த் சார். அதுக்கப்புறம் இங்கே வீட்லேயும் காமிப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணை ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிடுவார் விஸ்வநாதன். இப்போ மேஜர் மாதவனாக நடிச்சிருக்க பிரகாஷ்ராஜ் வந்து வில்லன். அவரோட பார்வையே தப்பாக இருக்கும். யமுனா வந்து தப்பாகவே பார்ப்பார் கங்காவோட சிஸ்டரை. எதுனாலும் சும்மா நக்கலாக ஏதோ பேசுகிற மாதிரி, ஜாலியாக பேசுகிற மாதிரி எல்லாமே யமுனாவுக்கு சாதகமாகவே பேசுவார். கங்காவுக்கு அப்போல்லாம் புரியாது. எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ யமுனா வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, 143ன்னு என்னை பார்த்து ஒரு பையன் சொல்லிட்டான்னு. படத்தில் தான் இந்த கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. லக்ஷ்மி 143னா என்னன்னு கேட்கும். எல்லாருமே அதை பற்றி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. 143னா தெரியாதா, 143னா தெரியாதான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூங்கிறது தான் 143ன்னு கடைசி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு வெளியே வரும்போதேவும் நம்ம யமுனாவுக்கு ஜீவா வந்து அதே பேப்பரில் எழுதி கொண்டு வந்து கொடுக்க பார்ப்பாரு. அப்போது ஒரு சிலர் அங்கிட்டு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணவங்களை அடிக்கிறத பார்த்தோன்னே அதை கசக்கி அங்கே தூக்கி போட்டு போயிடுவார். அதை போய் நம்ம யமுனா எடுத்து பார்க்கும்போது அதில் 143ன்னு இருக்கும். அவங்களுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடிக்கடி நடுவில் ஒரு பாடல்கள் வரும். தேவா சார் மியூசிக்கில் எல்லா பாடலுமே அப்படி நம்மளை மெல்ட் பண்ணிடுற மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க சார். யமுனாவுக்கு தெரியுது ஜீவா வந்து தன்னை லவ் பண்ணுறது. இப்போது யமுனா வீட்டில் கங்கா வந்து ஊருக்கு கிளம்பிடுறாங்க. யமுனாவுக்கு ரொம்ப சோகமாயிருது. இதுக்கு நடுவில் ஜீவா வந்து கம்பெனியில் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக சண்டை போட போக அவரோட வேலையும் போயிடுது. இதை பற்றி நம்ம யமுனா பேச போக ஜீவா கோச்சிக்கிறாரு. என் வேலை இல்லாத பையனை கல்யாணம் முடிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாரு. அதாவது சின்ன காதலர்களுக்குள்ளே வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளும் வருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவில் யமுனாவுக்கு பிறந்த நாள் கிஃப்டாக அவர் ஒரு நாய்க்குட்டியை வேற ப்ரெசென்ட் பண்ணுவார். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் அந்த நாய்க்குட்டி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோதல் காதல்னு கதை போய்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ரொம்ப அருமையாக காதல் சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஊருக்கு போன மேஜர் மாதவன் வந்து மாமனார் வீட்டு கடனெல்லாம் தீர்த்துருவார். இதெல்லாம் வந்து கங்காவுக்கு தெரியவே செய்யாது. அதுவும் மாமனார் வீட்டில் ஃபோன் கனெக்ஷன் கொடுத்து ஒரு 1 வீக்காக அவர் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். இதை வந்து நம்ம யமுனா வந்து ஒருக்க ஃபோன் பண்ணி கங்காட்ட சொல்ல போக தான் கங்காவுக்கு புரியும் எதனால் இவர் நம்மளுக்கே தெரியாமல் இதெல்லாம் செய்கிறாருன்ட்டு. அவர் டைரியை தேட போவாங்க. அப்போ அவர் கரெக்டாக வந்துடுவார். அவரே வந்து கங்காவை காரில் கூட்டு போயிட்டு, இப்படி நான் உன் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்ககிட்ட ஒய்ஃப்டே அவ்வளோ வல்கராக பேசுவார்.
அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். வீட்டுக்கு வந்தோடனே நான் ஊருக்கு போகிறேன்னு கிளம்புறவங்கள வீட்டு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருவாரு. ரொம்ப சைக்கோ மாதிரி இருப்பார் அவர். கங்கா சாப்பிடாம இருக்கிறத பார்த்து சரி நான் உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் சாப்பிடுன்னு சொல்லி பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவாரு. அப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ மோசமான ஆளுன்னு. கங்கா மயங்கிடுவாங்க. அவங்கள அப்படியே ஒரு பாலித்தீன் கவரை முகத்தில் போட்டு ஷூலேஸை வச்சு கழுத்தில் கட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக அவங்கள வந்து கொலை பண்ணிடுவார். அப்படியே அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ட்ராமா பண்ணிடுவார். அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்ட மாதிரி. இப்போ ஊருக்கும் அவங்க டெட் பாடி வந்துடும். இப்போ யமுனாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப அழுவாங்க. இந்த சமயம் ஜீவாவும் யமுனாவும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஜீவா வந்து மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு சொல்லுவார். அவங்க இப்போதைக்கு வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ குழந்தைய பார்த்துக்கிற சாக்கில் மாதவன் யமுனாவையும் அவங்க அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டு போகிறதா பிளான் பண்ணிடுறாரு. இங்கே யமுனாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா ஜீவா கூட சண்டை வேற போட்டிருக்காங்க. ஆனாலுமே 2 பேருமே சமாதானம் ஆகாமையே நம்ம யமுனா வந்து டெல்லிக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் ஜீவாவும் விடாமல் அங்கே டெல்லிக்கும் போயிடுவார். நம்ம வடிவேல் சார் தான் கூட போவாங்க. ஆக்சுவலாக வடிவேலு, தாமு, மயில்சாமி எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கேட்டகரிஸில் சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும், அது ஜாலியாக இருக்கும். யமுனா வந்து எப்படி அவரை இது பண்ணி கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிறதுலே இருப்பார். நிறைய பிளான்லாம் போடுவார். அந்த சமயம்தான் நம்ம ஜீவாவை யமுனா விரும்புகிறத அவங்க அப்பா சொல்லினோடனே ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் வெளியே காமிச்சிக்கிட மாட்டார் அந்த டென்ஷனை. இப்போ ஜீவாவை மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு. அங்கே போகும்போது ஜீவா வந்து நல்லா ரெடியாக தான் வந்திருப்பார் எல்லாமேவும். அங்கே போனவுடனேவும் நம்ம மேஜர் மாதவன் ஜீவாவை பார்க்கவுமேவும் அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஏன்னா ஜீவா செம ஹேண்ட்ஸமாக இருப்பார். இவருக்கு பொறுக்காது. உடனேவும் என்ன பண்ணுவார், ஒரு ஆள் வந்து ஜீவா மேலே இடிக்கும்போது இவர் அப்படியே அவர் பக்கத்தில் போகும்போதே அவர் பர்ஸை அப்படி பாக்கெட் அடிச்சிருவார். எல்லா மோசமான வேலைகளும் செய்வார் யமுனாவை அடையிறதுக்காக. இப்போ ஜீவா வந்து பைசா பே பண்ண முடியாமல் தவிக்கும் போது ரொம்ப அவரை பற்றி நெகட்டிவாக அவங்க மாமனார் முன்னாடி கிரியேட் பண்ணிடுவார். ஜீவாவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டவனாக காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஜீவாவை வந்து ஆள் விட்டு அடித்து அவர் வாயில் ட்ரிங்க்ஸை ஊற்றி ரோட்டில் போட்டு வச்சுருவார். அதை வந்து அவங்க மாமனார் பார்க்குற மாதிரி பண்ணுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக பண்ணி அவங்க மாமனார் மனசில் அவன் வந்து கெட்டவன் அப்படிங்கிறத அவர் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஜீவாவும் யமுனாவும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. யமுனாவுக்கு வந்து ஜீவாவை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை எப்படி பிரிக்கிறதுன்னு இன்னும் பிளான் பண்ணுவார் நம்ம மேஜர் மாதவன். அப்போ ஜீவா வந்து யமுனாவுக்கு கொடுத்த கிஃப்டான அந்த நாய்க்குட்டியை ரோட்டில் வர்ற கார் மேலே தூக்கி போட்டுட்டு நான் கேட்டதுனால அவன் தூக்கி போட்டாங்கிற மாதிரி சொல்லிடுவார். அப்போது யமுனாவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஜீவா மேலே கோவப்படுவாங்க. இப்போ ஜீவாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருது மேஜர் மாதவனோட எண்ணம். உடனே அவங்க சீஃப்ட்ட போய் சொல்ல போவாங்க. அவர் நிழல்கள் ரவி சார். ஆனால் அவங்க சீஃப் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருப்பார். ஆனால் அவங்க சீஃபே ஒரு நாள் பார்த்துருவாரு. அவரோட ஃபோட்டோ பக்கத்தில் யமுனா ஃபோட்டோவை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதை ஒரு ஜன்னல் வழியாக சீஃப் பார்த்துருவாங்க. அதை பற்றி கேட்க போக அவரையுமே கொலை பண்ணிடுவார். அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது காரை வச்சு இடித்து கொலை பண்ணிடுவார் மாதவன். இப்போ ஜீவாவோட தங்கியிருக்க ரூமில் வந்து ட்ரக்ஸை வச்சு விட்டு அதை போலீஸ் மூலமாக எடுக்க வச்சு அவர் பெரிய க்ரைமில் மாட்டி விட்ருவார் மாதவன். இப்போ வந்து இதை வந்து அவங்க அப்பாவுக்கு யமுனா அவங்க அப்பாவுக்கு தெரிய வர ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேல் அந்த பையனை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அந்த நேரம் பார்த்து இவர் வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேறு கல்யாணம் முடிக்க வேண்டாம், எனக்கு யமுனானா ஈஸியாக போயிடும், அவங்கன்னா நல்லா பார்த்துக்கிடுவாங்கங்கிற மாதிரி சொல்ல போக அவங்க மாமனார் ஒன்று மருமகன் வந்து ரொம்ப நல்லவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறவர். அவர் வந்து உடனேவும் சரி இது எனக்கு தோணாமல் போச்சே, உடனே கல்யாணம் முடிச்சிடலான்னு சொல்ல போக ஆனால் யமுனாவுக்கு இது தெரியாது. இப்போ யமுனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுவார் மாதவன். ஜீவாவை போய் பார்க்க போகலான்னு சொல்லி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவார். அப்போது யமுனா வந்து நான் வரலை, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போது யமுனாவை காரில் உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே போயிட்டு ஜீவாட்ட ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருப்பார். அவர் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். எதனால் யமுனாவை இவ்வளோ தூரம் விரும்புகிறாரு, அவங்க அக்காவை எப்படி கொலை பண்ணோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போது வந்து யமுனா எதேச்சியாக உள்ளே வருவாங்க. அவங்க கார் வந்து நடுவில் நின்னதுனால இன்னொரு கார் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருக்க போக யமுனா உள்ளே வந்து அவங்க மாமாவை கூப்பிட வரும்போது இதை எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. ரொம்ப ஷாக்காகி ஓடுவாங்க.
அப்போது ஜீவா வந்து சொல்லுவார், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை ஒன்றும் செஞ்சிடாத மாதவன் சொல்லும்போது மாதவன் வந்து பின்னாடியே விரட்டிட்டு போவார். வீட்டுக்கு போகிற யமுனா அவங்க அப்பாட்ட எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துருவார். நம்ம நல்லவன் நினச்ச மாப்பிள்ளையா எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மகா பேரை சொல்லி அப்படி கத்தி அழுவார். ஆக்சுவலாக பூர்ண விஸ்வநாதன் சாரோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்லி கிளம்பும்போது மாதவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பதட்டமாயிரும். மாதவன் வந்து எவ்வளோ ரொம்ப குரூயலான மனுஷன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போதா, அதனால் ரொம்ப பயந்துட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரியே வந்ததுமே மாதவன் வந்து அவங்க மாமனாரை தலையில் அடித்து மயக்கமடைய வச்சிருவாரு. யமுனாட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட பார்ப்பாரு. இப்போ ஜீவாவும் ஜெயிலேருந்து தப்பிச்சு யமுனாவை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்திருப்பாரு. வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருவார். இந்த நேரம் வந்து யமுனா உள்ளே தப்பிக்கிறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜீவா போயிடுவார். அங்கே போய் யமுனாவை காப்பாற்றுவார். அந்நேரம் நம்ம மாதவனுக்கும் ஜீவாவுக்கும் சண்டை நடக்கும். அப்போ மாதவனை நல்லா அடிச்சிருவார். ஆனால் அந்த நேரம் குழந்தை வந்து மயக்கமாயிரும். உடனே நம்ம யமுனா வந்து குழந்தை மயக்கமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும் ஜீவான்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க. ராமர் ப்ரோக்ராம் அந்த ஊரில் அந்நேரம் நடந்துகிட்டு இருக்கும். அவர் அரக்கனை கொல்ற அந்த சீன் வந்து அவங்க செஞ்சு காமிச்சிட்டு இருப்பாங்க பக்கத்தில் இருக்க. அதனால சத்தமாக இருக்கனால இங்கே வீட்டில் நடக்கிறது யாருக்கும் வெளியே கேட்காது. இந்த சமயம் வந்து யமுனாவோட அப்பா வந்து வீட்டு டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு கேஸை திறந்து விட்டுருவார். அந்நேரம் பிரகாஷ்ராஜ் பண்ணுற நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எவ்வளோ பெரிய வில்லனோ அப்படி குரூயலாக காமிச்சிருப்பாங்க இவரை. 2 பேரையும் சேர்த்து வச்சு அவர் அப்படியே உள்ள தீயை பொருத்தி விட்டுருவார். 2 பேருமே வீடோட எரிஞ்சிருவாங்க. இப்போது ஜீவா வந்து விடுதலை ஆகிற மாதிரியும் நம்ம யமுனா போய் வெயிட் பண்ணி அந்த குழந்தையோட நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜீவாவும் அவங்களும் அந்த குழந்தைய தூக்கிட்டு நடக்கிற மாதிரி படம் வந்து நல்ல இனிதே முடிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் படம் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு அருமையான படங்க. ரொமான்ஸ் த்ரில்லர் கலந்த இந்த படம் வந்து எப்போவுமே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அழகான ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் இன்னொரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.